ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஜுகேஷ்னல் சைக்காலஜியில் யூனிட் 3 பார்க்க போகிறோம். மோட்டிவேஷன் அண்ட் லேர்னிங். ஓகேவா? அதில் ஃபஸ்ட்டு நம்ம மோட்டிவேஷன் பற்றி நம்ம வந்து இன்ட்ரோடக்ஷன் எழுதணும். ஏன்னா இதில் வந்து மாஸ்லோ தியரி இருக்குது. மாஸ்லோ தியரி வந்து மோட்டிவேஷன் தியரியில் ஒன்று தான். ஓகேவா? அதனால் இப்போ மோட்டிவேஷன்னா என்ன அப்படிங்கிறதையும் ஒரு கோட்ஸும் நான் அதுக்கு எழுதியிருக்கேன். மோட்டிவேஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் அரோசிங் இன்ட்ரெஸ்ட். அதாவது நமக்குள்ள ஒரு இன்ட்ரெஸ்ட்டை உருவாக்குற ஒரு ப்ராசஸ் தான் என்னது மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஒரு இது மோட்டிவேஷன் இஸ் பேசிக் டு ஆல் பிஹேவியர் இன்க்ளூடிங் லேர்னிங். அதாவது ஒரு எல்லா விஷயத்துக்குமே மோட்டிவேஷன் தான் ஒரு பேசிக் பிஹேவியராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து க்ரோ அண்ட் க்ரோ எழுதுனா ஒரு கோட்ஸ் எழுதியிருக்கேன். அது ஈஸியாக தான் இருக்கும், படிச்சுக்கோங்க. அப்புறம் அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எழுதியிருக்கேன். அதாவது கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னா, அது வந்து இன்டர்னல் ப்ராசஸ், அதாவது நம்ம உடம்புக்குள்ள, அதாவது மனசில் அந்த மாதிரி நடக்கிறது தானே மோட்டிவேஷன். அதனால அது வந்து இன்டர்னல் ப்ராசஸ். அப்புறம் நம்ம வந்து மோட்டிவேட் ஆனோம்னா நமக்கு வந்து அதுலேருந்து நிறைய எனர்ஜி கிடைக்கும் அப்படிங்கிற. அதுவும் அடுத்த ரெஸ்ட்லெஸ் டு அச்சீவ் கோல்ஸ். அதாவது நம்ம ஒரு கோல் அச்சீவ் பண்ணுற வரைக்கும் அது வந்து ரெஸ்ட்லெஸ், அதாவது ரெஸ்ட்டே எடுக்க விடாது, நம்மளை வந்து மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ். அப்புறம் கைண்ட்ஸ் ஆஃப் மோட்டிவேஷன் வந்து கொடுத்துருக்கேன். பிரைமரி மோட்டிவேஷன், செகண்டரி மோட்டிவ்ஸ், அப்புறம் சைக்காலஜிக்கல், சோசியல், பர்சனல். ஓகேவா? இதையும் நீங்கள் எழுதிக்கோங்க. இது வந்து இந்த மாதிரி எழுதுகிற மைண்ட் மேப் மாதிரி போட்டு எழுதுறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஓகேவா? நிறைய ப்ரெசன்டேஷன் பார்க்க நீட்டாக இருக்கும். ஓகேவா? அப்புறம் வந்து என்னென்னா டைப்ஸ் ஆஃப் மோட்டிவேஷன். இதில் வந்து எக்ஸ்டென்சிக் மோட்டிவேஷன், இன்டென்சிக் மோட்டிவேஷன் இருக்குது. அதாவது நீங்கள் இது எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷன், இன்டர்னல் மோட்டிவேஷனும் நீங்கள் எழுதிக்கலாம். ஓகேவா? அப்புறம் மோட்டிவேஷன் சைக்கிள், மோட்டிவ், அப்புறம் ஒரு இண்டிவிஜுவலோட பிஹேவியர், அதுதான் நம்மளை வந்து கோல் அச்சீவ் பண்ணுறதுக்காக இது பண்ணுறது, அதுதான் ஒரு வழியை கொடுக்குது அப்படிங்கிறது தான் இது மோட்டிவேஷனோட சைக்கிள். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து மாஸ்லோ தியரி பார்ப்போம். நம்ம இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோம்னா மாஸ்லோ தியரி. இப்போ இந்த மாஸ்லோ தியரி அப்படின்னாலே இந்த டயக்ராம் வந்து ரொம்ப முக்கியமானது. இப்போ பேசிக் ஃபஸ்ட் என்னன்னா ஃபிசியாலஜிக்கல் நீட்ஸ், சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி நீட்ஸ், அஃபிலியேஷனல் நீட்ஸ், எஸ்டீம் நீட்ஸ், அச்சீவ்மெண்ட் நீட்ஸ், ஏஸ்தட்டிக் நீட்ஸ் அண்ட் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் நீட்ஸ். அதான் ஃபைனலாக உள்ளது. இப்போ ஃபிசியாலஜிக்கல் நீட்ஸ் அப்படின்னா என்னது? பேசிக் நீட்ஸ், நமக்கு தேவையான ஃபுட்டு, வாட்டர், ஆக்சிஜன், ஸ்லீப், இதெல்லாம் என்னது ஃபிசியாலஜிக்கல் நீட்ஸில் வரும். சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி நீட்ஸ்னால் இப்போ நமக்கு தேவையான ஒரு ஷெல்டர், அப்புறம் நம்மளுக்கு தேவையான ட்ரெஸ்ஸு, அப்புறம் இப்போ நம்ம ஃபியூச்சருக்கு தேவையான நம்மளுடைய ஒர்க்கு, ஜாப் எல்லாமே வந்து நம்ம சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி நீட்ஸில் வரும். ஓகேவா? அப்புறம் அஃபிலியேஷனல் நீட்ஸ்னால் அதாவது ஒரு பேரண்ட் அவங்க சைல்டு மேலே காமிக்கிற லவ், டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் ரிலேஷன்ஷிப், இந்த மாதிரி ஆப்போசிட் ஜெண்டர், இந்த மாதிரி லவ்லாம் அஃபிலியேஷனல் நீட்ஸில் வரும். அதாவது இது எப்போ வரும்னா ஃபஸ்ட்டு 2 நீட்ஸ், அதாவது பேசிக் நீட்ஸான சைக்காலஜிக்கல் ஃபிசியாலஜிக்கல் நீட்ஸும் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி நீட்ஸும் ஃபில் ஆனால் தான் நமக்கு வந்து அஃபிலியேஷனல் நீட்ஸ் வந்து வரும். ஓகேவா? அடுத்து தான் ஃபோர்த் ஒன் வந்து எஸ்டீம் நீட்ஸ். எஸ்டீம் நீட்ஸ் அப்படிங்கிறது வந்து செல்ஃப் எஸ்டீம் அப்படிங்கிறது என்னது? சுயமரியாதை அப்படிங்கிறது தானே அந்த இது. அதாவது வி வாண்ட் டு பி ஹை இன் அந்த ஐஸ் ஆஃப் அதர்ஸ், அதாவது மற்றவங்க முன்னாடி நம்ம வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிற, ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த எஸ்டீம் அந்த அந்த கேட்டகரிலாம் செல்ஃப் எஸ்டீம் நீட்ஸ்ல வந்து வரும். ஓகேவா? அப்புறம் அச்சீவ்மெண்ட் நீட்ஸ். அச்சீவ்மெண்ட் நீட்ஸ்னா நாலேஜ் அண்ட் த நீட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கான நாலேஜ், அப்புறம் நமக்கு நம்ம வாழ்க்கையில் அச்சீவ் பண்ணுறதுக்கான கோல்ஸ் இருக்கிறது எல்லாமே அச்சீவ்மெண்ட் நீட்ஸில் வரும். ஓகேவா? அப்புறம் ஏஸ்தட்டிக் நீட்ஸ். ஏஸ்தட்டிக் நீட்ஸ் வந்து அதாவது இந்த கீழே உள்ள எல்லா நீட்ஸும் ஃபுல் ஆனாதான் லாஸ்ட் தான் இந்த மாதிரி ஏஸ்தட்டிக் நீட்ஸ்லாம் வர முடியாது. அதாவது நம்மளுடைய பியூட்டி மேலே நமக்கு தேவையான செல்ஃப் கேர் பண்ணுறது, அப்புறம் நேச்சரை ரசிக்கிறது, இது எல்லாமே ஏஸ்தட்டிக் நீட்ஸில் வரும். இதுக்கு எக்ஸாம்பிள் தான் தாகூரும் உட்ஸ்வர்த்தும் சொல்லியிருக்காங்க. சரியா? நேச்சரை நம்ம வந்து நேச்சர், நமக்கு தேவையான பியூட்டி ப்ராடக்ட் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா மற்ற நம்மளுடைய பேசிக் நீட்ஸ் எல்லாம் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் நம்ம இந்த இதுக்கு வருவோம். ஓகேவா? அடுத்து செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் நீட்ஸ் தான் ஃபைனல் நீட்ஸ். இது வந்து என்னது? இது வந்து எல்லாராலையும் இது பண்ண முடியாது, வர முடியாது. நிறைய பேர் அந்த பேசிக் நீட்ஸ் அதுக்கப்புறம் உள்ள நீட்ஸில் ஸ்டாப் ஆகிடுவாங்க. இது வந்து ஒன்லி ஃபியூ கேன் அச்சீவ் திஸ் லெவல். ஓகேவா? அதாவது இதில் வந்து எல்லாமே ஃபுல்ஃபில் ஆயிரும், கீழே உள்ள எல்லா ஸ்டெப்ஸுமே சாட்டிஸ்ஃபை ஆயிரும். நம்ம அப்போ தான் ஃபுல்ஃபில்லான மனுஷனாக ஆயிடுவோம். ஓகேவா? அந்த ஸ்டேஜில் இதுதான் வந்து மாஸ்லோ தியரி. மாஸ்லோ தியரியில் வந்து இது என்ன? இப்போ இது வந்து இதுக்கு வந்து எதை யூஸ் பண்ணிக்கலாம்னா இந்த எஜுகேஷனல் இம்ப்ளிகேஷன்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணிக்கலாம்னா, அதனால நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்க என்ன இதில் குறைபாடாக இருக்காங்க, டிஃபிஷியன்ஸாக இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு அவங்களுக்கு நம்ம அந்த நீட்ஸை கொடுக்கறது மூலமாக அவங்கள வந்து நம்ம அச்சீவ் பண்ண வைக்கலாம். ஓகேவா? அதுக்கு தான் இட் இஸ் யூஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் டிஃப்ரெண்ட் நீட்ஸ். ஸ்டூடெண்ட்ஸோட நீட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லேர்னிங். ஓகேவா? லேர்னிங்கில் என்ன இருக்குது? இப்போ லேர்னிங்னா என்ன? லேர்னிங் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் அக்வயரிங் நியூ நாலேஜ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். அதாவது ஒரு நியூ நாலேஜை வந்து லேர்ன் பண்ணுறது, கற்றுக்கிறது தான், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை கற்றுக்கிறது தான் லேர்னிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இட் இஸ் கெயின்டு பை செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது நம்மளுடைய செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸால தான் நமக்கு இது வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் மாடிஃபிகேஷன் ஆஃப் பிஹேவியர் த்ரூ என்னது? ப்ராக்டிஸ் மூலமாக, ட்ரைனிங் மூலமாக, எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக இந்த லேர்னிங் வந்து நம்மளுடைய பிஹேவியரை வந்து மாடிஃபிகேஷன் பண்ணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து நான் எதுக்காக எழுதியிருக்கேன் அப்படின்னா, பின்னாடி வந்து லேர்னிங் தியரிஸ் வருது. அந்த லேர்னிங் தியரிஸ்க்கு முன்னாடி நீங்கள் அதை மட்டும் எழுதுனா நல்லா இருக்காது. அது கூட சேர்த்து இதையும் எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய பேஜும் போகும், அப்புறம் ப்ரெசன்டேஷனும் பார்க்க நீட்டாக இருக்கும். அப்படிங்கிறதுனால நான் இதை எழுதியிருக்கேன்.
அப்புறம் நான் வந்து இதுக்கு வந்து கோட்ஸ் 2 கோட்ஸ் எழுதியிருக்கேன். ஸ்டீபன் பிக்கலின் அவங்களோட தான் உட்வர்த்தோட கோட்ஸ் எழுதியிருக்கேன். இது ரெண்டுமே ஈஸியான உள்ள கோட்ஸ் தான், இதையும் படிச்சுக்கோங்க. அப்புறம் ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் லேர்னிங், இதில் வந்து மோட்டிவேஷன், நீட்ஸ், மெச்சுரேஷன், த லெவல் ஆஃப் இன்டெலிஜென்ஸ், அட்டென்ஷன், இதெல்லாமே என்னது ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் லேர்னிங், இதையும் படிச்சுக்கோங்க. இது வந்து 1 வேர்டில் ஒரு தடவை கேட்டிருந்தாங்க, என்னென்ன எந்த ஃபேக்டர் வந்து லேர்னிங் வந்து இன்ஃப்ளூயன்சிங் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஓகேவா, அதனால் இதை பார்த்து வச்சுக்கோங்க. நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம் அப்படின்னா லேர்னிங் தியரிஸ் தான் பார்க்க போகிறோம். சரியா, இப்போ நீங்கள் இதில் வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு லேர்னிங் தியரி கண்டிப்பாக கேட்பாங்க. ஆனால் நீங்கள் அதை எழுதும் போது இந்த டயக்ராம் போட்டிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும், ப்ரெசன்டேஷனும் நீட்டாக இருக்கும். ஓகேவா, இதை ஃபஸ்ட் இந்த டயக்ராம் போட்டுட்டு அப்புறம் அந்த லேர்னிங் தியரிஸ் எழுத ஆரம்பிங்க. ஓகே, ஃபஸ்ட் நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தாண்டைக் பசில் பாக்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் தான் பார்க்க போகிறோம். இது வந்து எதை பற்றி உள்ளதுன்னா ஒரு ஹங்கரி கேட்டை உள்ளது, அதாவது ஹங்கரி கேட்டை பற்றி உள்ளது. அதாவது ஒரு ஹங்கரி கேட்டை வந்து ஒரு பசில் பாக்ஸ்குள்ளே வைக்கிறாங்க. அப்போ அதுக்கப்புறம் அதை உள்ளே வச்சு அந்த பாக்ஸை அடைச்சிட்டு அதுக்கு முன்னாடி ஒரு ஃபிஷ் டிஷ்ஷை வந்து வைக்கிறாங்க. ஓகேவா, அந்த பாக்ஸை வந்து கரெக்டாக ஓப்பன் பண்ணால் அந்த இதை கரெக்டாக அந்த லாச்சை தொட்டால் மட்டும்தான் அது ஓப்பன் ஆகும். அதனால் இப்போ அந்த ஃபிஷ்ஷை பார்த்தா அந்த கேட் வந்து எப்படி ஆகுதுன்னா ரெஸ்ட்லெஸ் ஆகிட்டு, அதாவது கடிக்கிறது, உடைக்கிறது, இந்த மாதிரி அப்படியே உருண்டுக்கிட்டே வருது, எப்படிடா நம்ம அதை எடுக்க அப்படின்னு சொல்லிட்டு அது திடீர்னு ஆக்சிடென்ட் அவர் தெரியாமல் அந்த லேச்சை வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு. ஓகேவா, அப்போ அந்த டோர் ஓப்பன் ஆகிட்டு அப்படி ஓப்பன் ஆனதும் அந்த கேட் வந்து அதை எடுத்து சாப்பிட்டு அடுத்து இதை மறுபடியும் வந்து பண்ணி பார்க்குறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த கேட் வந்து அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு லெஸ் டைம் தான் எடுத்துக்கிட்டது. சரியா, இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அது வந்து லேச்சை தொட்டா நம்ம வந்து ஓப்பன் ஆகிரும். தெரிஞ்சதும் இந்த கடிக்கிறது, அந்த பைட் பண்ணுறது, இது எல்லாமே அது விட்டுருது. அந்த வேஸ்ட்ஃபுல் மூமெண்ட்ஸ் எல்லாமே அதை விட்டுருது. அதுக்கப்புறம் அது கரெக்டாக பண்ணுது. இப்போ நம்ம வந்து அடுத்த ட்ரையல் அதுக்கு ப்ராக்டிஸ் ஆக 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 அதை ஓப்பன் பண்ணுற டைமிங் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது, ஈஸியாக ஓப்பன் பண்ணிடுது. இந்த மாதிரி அன்னெசரி ஹேபிட்லாம் அதில் வந்து இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, அதே மாதிரி தான் if the trial were continued even after learning to do the task correctly, efficiency of performance of the cat increase. அதாவது அந்த ட்ரையல்ஸ் வந்து கூட அந்த டாஸ்க்கை வந்து அது கரெக்டாக பண்ணி முடிக்குது, அதோட அந்த பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த கேட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து லாஸ் வந்து என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா 3 லா கொடுத்துருக்காங்க. லா ஆஃப் ரெடினஸ், லா ஆஃப் எக்ஸசைஸ், லா ஆஃப் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி 3 இது கொடுத்துருக்காங்க. இப்போ லா ஆஃப் ரெடினஸ்னா அப்போ லா ஆஃப் ப்ரிப்பரேட்டரி அப்படிங்கிறது அர்த்தம். ஓகேவா, அதாவது இப்போ நம்ம ஒரு கிளாஸ்க்குள்ள போகிறோம் அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுக்க போகிறோம் அப்படிங்கிற மோட்டிவேஷன் வந்து முக்கியம். அப்படி தானே, அந்த மோட்டிவேஷன் தான் இஸ் மோட்டிவேட்டட் டு லேர்ன் பிஃபோர் ஹி பிகின்ஸ் டு டீச். அதாவது ஒரு டீச் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த மோட்டிவேஷன் வந்து முக்கியமானது அப்படிங்கிறது தான் லா ஆஃப் ரெடினஸில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் லா ஆஃப் எக்ஸசைஸில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். அதாவது என்னென்னா நம்ம எக்ஸசைஸ் அப்படிங்கிறது ஒரு இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது. அப்படி தானே, நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு விஷயத்தை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்ம பெர்ஃபெக்டாக ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது மூலமாக லேர்னிங் பிகம் ஸ்டேபிள் அண்ட் எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம ஒரு விஷயத்தை திருப்பி பண்ணுறப்போ அதை வந்து நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ அது நமக்கு வந்து எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அடுத்து லா ஆஃப் எஃபெக்ட்டுங்கிறது இப்போ ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சாச்சு அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது அப்படி தானே. அதுதான் லா ஆஃப் எஃபெக்ட். அதாவது ப்ரைஸ் அண்ட் என்கரேஜ்மெண்ட் இந்த கிளாஸ் ப்ரமோட்ஸ் பெட்டர் லேர்னிங். அதாவது ஒரு ஸ்டூடெண்ட்ஸை வந்து நம்ம பாராட்டுறதோ என்கரேஜ் பண்ணுறதோ இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து பெட்டர் லேர்னிங்கை அது வந்து ப்ரமோட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட எஜுகேஷனல் இம்ப்ளிகேஷன்ஸ் என்னன்னா, ஸ்மால் சைல்டு லேர்ன் சம் ஸ்கில்ஸ் த்ரூ ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட். அதாவது ஒரு சைல்டு வந்து ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் மூலமாக சில ஸ்கில்ஸை வந்து அதை லேர்ன் பண்ணிக்கும். இதில் அப்போ அதுவே ஓனாக கற்றுக்கும் போது அது வந்து எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்புறம் மோட்டிவேஷன் அண்ட் ப்ராக்டிஸ், அதுதான் இந்த இதோட மெயின் ஃபியூச்சராக இருக்கிறனால, ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடோட மெயின் ஃபியூச்சராக இருக்கனால இது வந்து ஈஸியாக இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து, இது வந்து ஒரு எஃபெக்டிவ் மெத்தடாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இதில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பவுலோஸ் கிளாசிக்கல் கண்டிஷனிங். அதாவது இதில் வந்து எதை பற்றி கொடுத்துருப்பாங்கன்னா ஒரு டாகை பற்றி கொடுத்துருப்பாங்க. அந்த டாகுக்கு வந்து ஃபுட் கொடுக்குறத பற்றி கொடுத்துருப்பாங்க. சரியா, அதாவது இப்போ வந்து ஒரு டாக் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம ஃபுட்டு வைக்கும் போதே அது ஃபுட்டை பார்த்ததுமே அது நாக்குலேருந்து எச்சி வரும், அதாவது சலைவா வந்து செக்ரெட் ஆகும் அப்படி தானே. அது வந்து ஒரு நேச்சுரல் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, அதை வந்து நம்ம வந்து தவிர்க்க முடியாது, அது வந்து ஒரு நேச்சுரலான ப்ராசஸ். இவங்க வந்து ஃபஸ்ட்டு எப்படி இதை வந்து ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ஃபுட்டு கொடுக்காங்க. அந்த ஃபுட்டை பார்த்ததுமே அதுக்கு வந்து எச்சு வருது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் அந்த ஒரு பெல் சவுண்டு அடிக்காங்க. அந்த பெல் சவுண்டுக்கு அடிச்சதுக்கப்புறம் ஃபுட்டு கொண்டு வராங்க. அது ஃபஸ்ட்டு அந்த டாகுக்கு தெரியல, அப்புறம் ப்ராக்டிஸ் ஆனதும் அப்போ அந்த பெல் சவுண்டு வந்தால் நமக்கு ஃபுட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து திங்க் பண்ணுது. அப்போ வந்து அந்த பெல் சவுண்டு அடிக்கும் போதே அதுக்கு வந்து சலைவா வந்து செக்ரெட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, அதுக்கப்புறம் அடுத்து இன்னொரு ஹையர் ஆர்டருக்கு வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா
அதை தான் இந்த டயக்ராமில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஃபுட்டை கொடுத்தோடனே சலைவா வந்து செக்ரேட் ஆகுது. அடுத்து பெல் சவுண்டு ப்ளஸ் ஃபுட்டும் கொடுத்ததும் தான் அந்த சலைவா வந்து செக்ரேட் ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் பெல் சவுண்டுக்கே சலிவேஷன் ஆகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதோட எஜுகேஷனல் இம்ப்ளிகேஷன்ஸ் என்னலாம்னா, இது மூலமாக நம்ம வந்து இந்த கண்டிஷன் மூலமாக நம்ம வந்து குட் ஹேபிட்ஸை வந்து டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் நம்ம பேட் ஹேபிட்ஸை வந்து நம்ம எலிமினேட் பண்ணலாம் இது மூலமாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதான் கிளாசிக்கல் கண்டிஷனிங். இப்போ கிளாசிக்கல் கண்டிஷனிங்கோட லிமிடேஷன் என்னலாம்னா, ஃபஸ்ட் லா ஆஃப் காஷேஷன் இருக்கிறது ஒரு இதை கிரியேட் பண்ணுறது. அதாவது நம்ம ஃபுட்டு கொண்டு போய் அதுக்கு வந்து ஒரு சலிவேஷன் கிரியேட் பண்ணுறோம்ல, அது வந்து லா ஆஃப் காஷேஷன். அப்புறம் லா ஆஃப் எக்ஸ்பெரிமெண்டல் எக்ஸ்டென்ஷன்னா, நம்ம அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி வைக்க ப்ராசஸ் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட். அதாவது நம்ம பெல் சவுண்டுக்கு பஸர் சவுண்டுக்கு இந்த மாதிரி அதை வச்சு நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறோம்ல, அதுதான் லா ஆஃப் எக்ஸ்பெரிமெண்டல் எக்ஸ்டென்ஷன். அப்புறம் லா ஆஃப் ஜென்ரலைசேஷன் அப்படின்னா, இப்போ வந்து அது வந்து பெல் சவுண்ட் அடித்தா மட்டும்தான் அதுக்கு வந்து சலிவேஷன் வந்து உருவாகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம். அது மட்டும் இல்லை, நம்ம வந்து அந்த பெல் சவுண்டுக்கு பதிலாக பஸர் சவுண்ட் வச்சா பஸர் வில் அக்வயர் ஈவன் ஃபார் எ பஸர் சவுண்ட். அதாவது பஸர் சவுண்டு நம்ம அதுக்கு ஃபஸ்ட்டு வச்சா கூட அதுக்கு கூட சலிவேஷன் வந்து அக்வயர் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ லா ஆஃப் டிஸ்கிரிமினேஷன்னா, அது வந்து ஒரு விஷயத்தை செப்பரேட் பண்ணி பார்க்க தெரியுது. இப்போ நம்ம வந்து பெல் சவுண்டுக்கு வந்து நம்ம ஃபுட்டு கொடுக்கும், பஸர் சவுண்டுக்கு வந்து நம்ம ஃபுட்டு கொடுக்கல அப்படின்னா அந்த டாகுக்கு வந்து அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நமக்கு பெல் சவுண்டுக்கு தான் ஃபுட்டு கிடைக்கும், பஸர் சவுண்டுக்கு வந்து நமக்கு ஃபுட்டு கிடைக்காது அப்படின்னு சொல்லி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் லா ஆஃப் ஹையர் ஆர்டர் கண்டிஷன், இதை வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு இதை ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு பெல் சவுண்டு, அதுக்கப்புறம் ஒரு லைட், இந்த இது எரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஃபுட்டுவே கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த செகண்ட் ஆர்டர் கண்டிஷன் வந்து வீக் ஆகிரும். அப்படியே ஃபஸ்ட்டு நம்ம ஒரு இது பண்ணுற பெல் சவுண்டு மட்டும் வச்சு பண்ணுறதை விட இந்த வந்து இது கூட லைட் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணும்போது இது வந்து வீக் ஆகிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதுதான் கிளாசிக்கல் கண்டிஷனிங். அப்புறம் இது வந்து ஸ்கின்னரோட ஆப்ரண்ட் கண்டிஷனிங். இதில் வந்து அவங்க எதை பற்றி சொல்லியிருப்பாங்கன்னா, இதில் வந்து ரேட்டை பற்றி கொடுத்துருப்பாங்க, ஹங்கரி ரேட்டை பற்றி கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு ஹங்கரி ரேட் இருக்குது, அது தெரியாமல் அதையும் இதே மாதிரி ஒரு கூண்டு மாதிரி கொடுத்து அடைச்சி வச்சுருக்காங்க. அதை வந்து தெரியாமல் அது அந்த லிவரை ப்ரெஸ் பண்ணிடுது. அதை ப்ரெஸ் பண்ணதும் ஃபுட்டு வந்து வெளியே வந்துடுது. இது வந்து அதுக்கு வந்து பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டை கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எதை பற்றி பேஸ் பண்ணி இருக்கும்னா, ஆர்எஸ் தியரியை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதாவது அதுக்கு ரெஸ்பான்ஸ்னால் இதில் எது குறிக்கு, ஃபுட்டு வெளியே வரதை குறிக்க. அப்படி தானே அந்த ரெஸ்பான்ஸை பொறுத்து தான் அந்த ஸ்டிமுலஸ் அதை லிவரை ப்ரெஸ் பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிறது யோசிக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதான் இது வந்து ஆர்எஸ் தியரியை பேஸ் பண்ணி தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இதில் வந்து 2 ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இல்லை பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். இதில் பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், அதாவது ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் இருந்ததுன்னா அதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி தானே அடுத்து நம்ம அதை மறுபடியும் ப்ரெஸ் பண்ணால் நமக்கு வந்து ஃபுட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதில் வந்து நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்னா இதில் அவங்க தப்பாக கொடுக்கல. எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, அதாவது நமக்கு தேவையில்லாத ஹேபிட்டை வந்து நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் மூலமாக நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? இதில் வந்து பிஹேவியர் சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் பிஹேவியரல் ப்ராசஸ் வந்து ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணும், பனிஷ்மெண்ட் வந்து அதை வந்து இது பண்ணிடும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதுதான் அதோட எஜுகேஷனல் இம்ப்ளிகேஷன்ஸ். அதாவது நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், த ஐடியா ஆஃப் டேக்கிங் அவே அண்ட் அன்வான்டட் ஸ்டிமுலஸ் இன் ஆர்டர் டு என்கரேஜ் த குட் பிஹேவியர். இது வந்து எஜுகேஷனல் இம்ப்ளிகேஷன்ஸில் வரும். அதாவது நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் தான் அது எதுக்குன்னா, நமக்கு தேவையில்லாத அன்வான்டட் ஸ்டிமுலஸை வந்து எடுக்கிறதுக்காக. அது வந்து எப்படி குட் பிஹேவியரை வந்து என்கரேஜ் பண்ணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் ரிஜெக்ட் யூஸ் ஆஃப் பனிஷ்மெண்ட் டு கரெக்ட் பேட் ஹேபிட்ஸ். அப்புறம் ப்ராப்பர் டெவலப்மெண்ட் ஆஃப் பர்சனாலிட்டி வந்து இதில் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதான் ஸ்கின்னர் எக்ஸ்பெரிமெண்ட் ஆப்ரண்ட் கண்டிஷனிங். அப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜான் பியாஜெட் தியரி ஆஃப் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட். சரியா? இவர் வந்து ஒரு ஸ்வீஸ் சைக்காலஜி. இவர் வந்து இதில் ஒரு 4 ஸ்டேஜஸ் கொடுத்துருக்காரு காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட். என்னென்னா சென்சரி மோட்டார் ஸ்டேஜ், ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜ், கான்க்ரீட் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ், ஃபார்மல் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ். அதாவது இப்போ சென்சரி மோட்டார் ஸ்டேஜ்னா நம்ம இப்போ எதனாலும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம்னா அது சென்ஸால் தானே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். அதுதான் இதில் வந்து சென்சரி மோட்டார் ஸ்டேஜில் கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா, இப்போ வந்து ஒரு சின்ன பிள்ளைட்ட, அதாவது ஒரு 6 month ஓல்டு இன்ஃபென்ட்டை வந்து நம்ம வந்து கொடுத்தோம் அப்படின்னா, ஒரு பால் கொடுக்குறோம் அப்படின்னா அது எப்படி 4 அதாவது 2 கையாலையும் ஒரு 2 காலாலையும் சேர்த்து அந்த பாலை பிடிக்கிறதுக்கு வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுவே ஒரு 8 month பிள்ளைட்ட கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து அந்த பாலை வந்து ஹேண்ட்ஸை மட்டும் 2 கைட்டையும் வச்சு பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுவே ஒரு 10 monthல கொடுத்தோம் அப்படி 10 month ஓல்டு பேபிகிட்ட கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து கரெக்டாக இது பண்ணுவாங்க, சிங்கிள் ஹேண்டில் பிடிப்பாங்க அப்படிங்கிறது தான் வந்து இந்த இதில் கொடுத்துருக்காங்க சென்சரி மோட்டார் ஸ்டேஜில். அப்புறம் இன்னொரு எக்ஸாம்பிள் என்னென்னா, இப்போ ஒரு 6 to 7 மாதம் இருக்க பிள்ளைகிட்ட போயிட்டு நம்ம வந்து ஒரு பொருளை மறைச்சி வச்சோம் அப்படின்னா அது மறைஞ்சிட்டு அப்படின்னா நம்ம வந்து அந்த பிள்ளை வந்து அதை நம்பிடும். அப்படி தானே? ஆனால் இதுவே ஒரு 18 months உள்ள சைல்டில் வந்து நம்ம அதை வந்து காணாமல் போயிட்டு அப்படின்னு சொன்னோம்னா அது நம்பாது, அவங்க எங்கேயோ ஒழிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி தேடும்ல. அதை தான் வந்து சென்சரி மோட்டார் ஸ்டேஜில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜில் வந்து இதில் வந்து 4 டைப்ஸாக இருக்காங்க. ஈகோசென்ட்ரிசம், அதாவது இதில் வந்து அந்த பிள்ளைங்க வந்து வேர்ட்ஸ் வந்து சொல்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்களாம். அப்புறம் அனிமிசம்னா என்னென்னா,
அந்த பிள்ளைங்க என்ன நினச்சிட்டு இருப்பாங்களா, அந்த பொம்மைகளும் உயிரோட வாழுது, அப்போ அதுக்கு சாப்பாடு ஊட்டுறது இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்கள்ல, அதுதான் அனிமிசமில் வரும். ரியாலிசமில் வந்து அவங்களுக்கு வர ட்ரீம்ஸும் உண்மைன்னு நினச்சி அவங்க நம்புவாங்க, அதான் ரியாலிசம். அப்புறம் சென்டரிங்னா ஒரு விஷயத்தில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, அதான் சென்டரிசம். சரியா? அப்புறம் இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கொடுத்துருக்காங்க. என்னென்னா, இப்போ ஒரு சைல்டுகிட்ட போயிட்டு நம்ம இதில் உள்ள வாட்டர் இதில் எதில் வந்து நிறையா இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா அந்த பிள்ளை இதை தான் சொல்லுவாங்க. ஆனால் இதில் உள்ள அதே அளவு தான் இதில் இருக்குது அப்படிங்கிறத வந்து அந்த சைல்டுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்க தெரியாது. அப்படிதானே? அதான் வந்து இந்த இதில் கொடுத்துருப்பாங்க ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜில். அப்புறம் கான்க்ரீட் ஆப்ரேஷனல் ஸ்டேஜில் வந்து இது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ ஒரு 5 வயசு பிள்ளைகிட்ட போயிட்டு நம்ம வந்து அவங்க ஆன்ட்டியோட ஹவுஸ்க்கு வந்து வழி சொல்லு அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அது வந்து நம்மளை கொண்டு போய் விடும். ஆனால் அதுக்கு வந்து இப்படி தான் போகணும், இந்த வழியோடி போங்க அப்படின்னு சொல்ல தெரியாது. அப்படி தானே? அதுதான் கான்க்ரீட் ஆப்ரேஷனல் ஸ்டேஜில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸ்டேஜ் ஆஃப் ஃபார்மல் ஆப்ரேஷனல் ஸ்டேஜில் வந்து இதில் வந்து அந்த சைல்டு வந்து எல்லாத்தையும் கற்றுக்கிடுமா, எப்படிலாம் இருக்கணும், நம்மளுடைய பிஹேவியரை வந்து சேஞ்ச் பண்ணிப்போம் ஒவ்வொரு ஸ்டேஜாக. புட்டிங் த பாசிபிள் அகேன்ஸ்ட் த ரியல், பாசிபிளாக நம்மளால் என்ன முடியும் அப்படிங்கிறத வந்து அனலைஸ் பண்ணுற அளவுக்கு வரும். இதில் வந்து அது எந்த அளவுக்குனாலும் பிரித்து பார்க்க தெரியும். அதில் வந்து ஃபஸ்ட் இதில் நம்ம வந்து இதில் வந்து அதுக்கு பிரித்து பார்க்க தெரியாது அப்படின்னு தானே சொல்லியிருந்தேன். ஆனால் இதில் வந்து இதுக்கு எல்லாத்துக்கும் பிரித்து பார்க்க தெரியும். நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் இதெல்லாம் அந்த இதில் வந்து அவங்க கற்றுக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்டர்ஸ்டாண்டிங் த ரூல்ஸ் ஆஃப் த கேம், ஒரு கேம் இருக்குன்னா அதுக்கு இதான் ரூல்ஸ் அப்படின்னா அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க தெரிஞ்சுக்கிடுவாங்க. இப்படி தான் நான் இருப்பேன், எனக்கு ரூல்ஸ்லாம் வேண்டாம்னு சொல்லி அடம் பிடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டார்ட் பிலீவிங் தட் தேர் குட் பி மெனி பாயிண்ட்ஸ் ஆஃப் வியூ ஆன் ஏ ப்ராப்ளம், ஹி மே நாட் பி நோயிங் ஆல். அதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அதுக்கு நிறைய வியூஸ் இருக்குது, அது நிறைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நம்ம அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அதில் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அப்புறம் இதோட எஜுகேஷனல் இம்ப்ளிகேஷன்ஸ் என்னன்னா, ஃபோக்கஸ் ஆன் ஹவு ஸ்டூடெண்ட் திங்க், அதாவது ஒரு ஸ்டூடெண்ட் எப்படி திங்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம இது மூலமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அவங்களுடைய இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிடுவாங்க. இது வந்து ஒரு ஆக்டிவ் லேர்னிங் மெத்தட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஸ்டூடெண்ட் சென்டர் டீச்சிங். அப்புறம் இது வந்து எதில் ஃபோக்கஸ் பண்ணுதுன்னா செல்ஃப் லேர்னிங்கில் தான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுது அப்படிங்கிறது தான் இது எஜுகேஷனல் இம்ப்ளிகேஷன்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் யூனிட் 3 என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹியூமனிஸ்டிக் சைக்காலஜி அண்ட் இட்ஸ் ப்ரெமிசஸ், அதாவது ஹியூமனிஸ்டிக் தியரி பை கார்ல் ரோகர்ஸ் அவர் எழுதினது தான். இதில் வந்து அவங்க வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு இண்டிவிஜுவலோட பொட்டான்டியல், அவங்களோட இண்டிவிஜுவலோட தனிப்பட்ட அதாவது எபிலிட்டியும், அதுக்கப்புறம் எதை பற்றி இம்பார்ட்டன்ஸ் சொல்லியிருக்காங்க அப்படின்னா டெஸ்ட் த க்ரோத் அண்ட் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன், அதாவது ஒரு இண்டிவிஜுவலோட செல்ஃப் ஆக்சுவலைசேஷனை பற்றி தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கார்ல் ரோகர்ஸ் கன்சிடர் தட் எவ்ரி இண்டிவிஜுவல் ஹேஸ் த பொட்டான்டியல் டு ஃபுல்ஃபில் ஹிஸ் கோல்ஸ் அண்ட் ஆம்பிஷன், அதாவது எல்லா இண்டிவிஜுவல் பர்சனுக்குமே ஒரு பொட்டான்டியல், அதாவது ஒரு குவாலிட்டி எபிலிட்டி இருக்குது, அதாவது அவங்களுடைய கோல்ஸையும் ஆம்பிஷனையும் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் ஒன்லி தோஸ் ஹூ யூஸ் தேர் பொட்டான்ஷியல் ஃபுல்லி அண்ட் ரியலைஸ் தேர் லைஃப் கோல்ஸ் ஆர் செல்ஃப் ஆக்சுவலைஸ் பர்சன், அதாவது யார் வந்து அதை யூஸ் பண்ணுறாங்களோ, அவங்களுடைய எபிலிட்டியை யூஸ் பண்ணி அவங்களுடைய லைஃப் கோல்ஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறாங்களோ அவங்க தான் செல்ஃப் ஆக்சுவலைஸ்டு பர்சன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அவங்க தான் ஒரு ஐடியலான பர்சன், பெர்ஃபெக்ட் மேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்புறம் இதில் வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃபுல்லி ஃபங்க்ஷனிங் பர்சன், இது வந்து அவங்களுடைய ஃபுல்லி ஃபங்க்ஷனிங் பர்சனோட கேரக்டர்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இதில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஓப்பன் டு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா ஓப்பன் டு எக்ஸ்பீரியன்ஸ், எக்ஸிஸ்டென்ஷியல் அவுட்லுக் இன் லைஃப், ட்ரஸ்ட், ஃபீலிங், க்ரியேட்டிவிட்டி, ஃபுல்ஃபில்டு லைஃப், இப்படிலாம் இருக்கும் அவங்களுடைய கேரக்டர்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஓப்பன் டு எக்ஸ்பீரியன்ஸ்னால் அவங்க வந்து பாசிட்டிவாக இருந்தாலும் நெகட்டிவாக இருந்தாலும் அவங்க எந்த எமோஷனாக இருந்தாலும் அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு ஃபெயிலியர் கிடைக்கி அப்படின்னா அதை வந்து சக்ஸஸ்க்கான ஸ்டெப்பிங் ஸ்டோனாக வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் எக்ஸிஸ்டென்ஷியல் அவுட்லுக் இன் லைஃப், அதாவது இவங்க வந்து இப்போ ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி அதை வந்து தப்பாக ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க, இது நம்மளால் முடியாது அப்படிங்கிற மாதிரி தப்பாக ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. அதான் அவாய்ட் ப்ரீ ஜட்ஜிங் அண்ட் ப்ரீ கான்செப்ஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? அதாவது இப்போ லிவிங் ஃபார் எ மொமெண்ட், இப்போ என்ன நடக்குது அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்புறம் ட்ரஸ்ட் ஃபீலிங், அவங்களுக்கு அவங்க மேலே வந்து நம்பிக்கை இருக்குது, அவங்க என்ன டிசிஷன் எடுத்தாலும் அது கரெக்டாக தான் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து அவங்களுக்கு இருக்கும். அவங்க வந்து அவங்கள ட்ரஸ்ட் பண்ணுவாங்க. ட்ரஸ்ட் வித் கான்ஃபிடன்ஸ் தட் தே ஆர் கேப்பபிள் ஆஃப் மேக்கிங் த ரைட் சாய்ஸ், அவங்க வந்து கரெக்டான ரைட் சாய்ஸ் தான் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் க்ரியேட்டிவிட்டி, அதாவது க்ரியேட்டிவிட்டினா க்ரியேட்டிவ் திங்கிங் அண்ட் ரிஸ்க் டேக்கிங், இதெல்லாம் அவங்களுடைய ஃபுல்லி ஃபங்க்ஷனிங் பர்சனோட கேரக்டரிஸ்டிக்ஸாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஃபுல்ஃபில் லைஃப்னா ஃபுல்லி ஃபங்க்ஷனிங் பர்சன் இஸ் ஹாப்பி அண்ட் சாட்டிஸ்ஃபைட் வித் லைஃப், அதாவது அவங்கக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு அவங்க ஹாப்பியாகவும் சாட்டிஸ்ஃபைடாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? இதான் வந்து கார்ல் ரோகர்ஸோட ஃபுல்லி ஃபங்க்ஷனிங் தியரி. ஓகே.